வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றாலே அது சாதாரண விஷயமில்லை. ஏனெனில் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்கும் நிலையில் இருக்க மாட்டார்கள். சிலருக்குத்தான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இப்படியான செய்திகளை கேட்கும் தகுதி உருவாகும். அந்த தகுதி என்பது பணம், புகழ், பதவி அல்ல. அது அனுபவம், வேதனை, பொறுமை, நம்பிக்கை மற்றும் உள்ளார்ந்த தேடல் ஆகியவற்றால் உருவாகும். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சத்தின் சக்தியான சிவபெருமான் உங்களை மெதுவாக அணுக ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான முதல் அடையாளம் அது. பலருக்கு வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னவென்று புரியாது. ஒரு நாள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். மறுநாள் காரணமே இல்லாமல் கண்ணீர் வரும். சில நேரங்களில் தனிமையை விரும்புவீர்கள். முன்பு பிடித்த விஷயங்கள் இனிமேல் பிடிக்காமல் போகும். முன்பு புரியாத விஷயங்கள் இப்போது ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். இவையெல்லாம் மனநிலை மாற்றம் என்று உலகம் சொல்லலாம். ஆனால் உண்மையில் இது பிரபஞ்ச சிவன் அருள் உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்ததற்கான அறிகுறிகள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் நீங்கள் கடும் கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத வழிகள், நம்பிக்கை இழப்பு, தனிமை, தோல்விகள் என்று தொடர்ச்சியாக வந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவுமே சரியாக நடக்காத மாதிரி தோன்றியிருக்கலாம். அந்த நேரங்களில் நீங்கள் முழுவதுமாக உடைந்து போகவில்லை என்றால் அதுவே சிவபெருமான் உங்களை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றியிருக்கிறது என்பதற்கான சாட்சி. ஏனெனில் சிவன் முதலில் உடைக்கிறார், பிறகுதான் உருவாக்குகிறார். சிலருக்கு அடிக்கடி சிவனை நினைவுபடுத்தும் சம்பவங்கள் நடக்கும். எங்கே பார்த்தாலும் சிவபெருமான் தொடர்பான வார்த்தைகள், படங்கள், பாடல்கள், வீடியோக்கள் கிடைக்கும். தற்செயலாக தோன்றும் என்று நினைப்பீர்கள். ஆனால் அது தற்செயலில்லை. உங்கள் மனமும் உங்கள் ஆத்மாவும் ஒரே அதிர்வெண்ணில் சிவபெருமானுடன் இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு அது. உங்களுக்குள் இருக்கும் பழைய பயம், கோபம், பொறாமை, வெறுப்பு போன்றவை மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். உங்கள் பொறுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்பு உடனே கோபம் வந்த விஷயங்கள் இப்போது பெரியதாக தோன்றாது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து உங்களையே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதற்கு காரணம் சிவபெருமான் உங்களுக்குள் சமநிலையை உருவாக்க ஆரம்பித்துவிட்டார். அழிவும் அமைதியும் ஒரே சக்தி என்பதை சிவன் காட்டுகிறார். அந்த சமநிலை உங்களுக்குள் உருவாகும்போது வெளி உலகத்தின் சத்தங்கள் உங்களை அதிகமாக பாதிக்காது. பலருக்கு கனவுகளில் சிவன் வர ஆரம்பிப்பார். சிலருக்கு தெளிவாக, சிலருக்கு அடையாளமாக, சிலருக்கு சின்ன சின்ன சின்னங்களாக. கனவு தெளிவாக நினைவில் இருக்காது. ஆனால் கனவு பார்த்த பிறகு ஒரு விதமான அமைதி இருக்கும். சில நேரங்களில் கனவு பார்த்த நாளில் ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அல்லது ஒரு முடிவு தெளிவாக எடுக்க முடியும். கனவுகள் மூலமாக சிவன் வழிகாட்ட ஆரம்பித்து விட்டார் என்பதற்கான அறிகுறி அது. நீங்கள் இனிமேல் கூட்டத்தை விட தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். இது மனசோர்வு அல்ல, இது உள்ளார்ந்த வளர்ச்சி. சத்தமான இடங்களை விட அமைதியான இடங்கள் பிடிக்கும். தேவையில்லாத பேச்சுகள், போலியான உறவுகள், அர்த்தமில்லாத தொடர்புகள் உங்களுக்கு சலிப்பை தரும். நீங்கள் குறைவாக பேச ஆரம்பிப்பீர்கள். ஆனால் உங்கள் எண்ணங்கள் ஆழமாகும். இதுதான் சிவபெருமான் மனிதனின் உள்ளே நோக்கி திருப்பும் விதம். சில நேரங்களில் நீங்கள் யாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பீர்கள். முன்பு உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்காக கூட மனம் கனிவாகும். பழிவாங்கும் எண்ணம் குறையும். எல்லாம் அவரவர் கர்மா என்று புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த புரிதல் சாதாரண அறிவால் வராது. அது அனுபவத்தாலும் அருளாலும் மட்டுமே வரும். சிவபெருமான் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும்போது இப்படியான மாற்றங்கள் இயல்பாக நடக்கும். உங்களுக்குள் இருக்கும் பயம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்காலம் பற்றிய அச்சம், பணம் பற்றிய கவலை, உறவுகள் பற்றிய பயம் ஆகியவை இருந்தாலும் அவை உங்களை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை உள்ளே உறுதியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற உணர்வு வரும். இது அகங்காரம் அல்ல, இது ஆத்ம நம்பிக்கை. சிவபெருமான் அளிக்கும் மிக பெரிய வரம் இதுதான். பலருக்கு உடல் சோர்வு கூட ஒரு அறிகுறியாக இருக்கும். காரணம் தெரியாமல் களைப்பாக இருக்கும். அதிகம் தூங்க வேண்டிய தேவை வரும். இதை பலர் நோயாக நினைப்பார்கள்.
ஆனால் பல நேரங்களில் இது உங்களுக்குள் நடக்கும் ஆற்றல் மாற்றத்தின் வெளிப்பாடு. பழைய ஆற்றல் வெளியேறி புதிய நிலை உருவாகும்போது உடல் அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனால்தான் ஓய்வு தேவைப்படும். நீங்கள் இனிமேல் சில உண்மைகளை தவிர்க்க முடியாது. உண்மையை பேசாமல் இருக்க முடியாது. பொய் பேசும்போது மனம் ஏற்றுக்கொள்ளாது. தவறான இடங்களில் தவறான மனிதர்களுடன் இருக்கும்போது உடனே ஒரு அசௌகரியம் தோன்றும். அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும் என்ற உள்குரல் கேட்கும். இதுதான் சிவபெருமான் உங்களுக்குள் ஒரு உள் வழிகாட்டியை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் சிலர் திடீரென விலகி போகலாம். சில உறவுகள் தானாக முடிவுக்கு வரும். அதற்காக நீங்கள் அதிகமாக போராட மாட்டீர்கள். வலி இருக்கும், ஆனால் புரிதலும் இருக்கும். எல்லோரும் ஒரே பயணத்திற்கு வர முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். சிவபெருமான் தேவையில்லாத பிழைப்புகளை அறுத்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும்போது இப்படியான பிரிவுகள் தவிர்க்க முடியாதவை. இந்த எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. சுலபமாக இருக்குமா என்றால் இல்லை, ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்கும். வெளியில் வெற்றி தெரிகிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. உள்ளே ஒரு நிறைவு உருவாகும். அதுதான் சிவன் அருளின் அடையாளம். இந்த நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. எதிர்க்காதீர்கள், பயப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள். நடப்பதை கவனியுங்கள். உங்களுக்குள் நடக்கும் மாற்றங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிவபெருமான் ஒருபோதும் உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது. ஆனால் அவர் காட்டும் பாதை உங்கள் அகங்காரத்திற்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால்தான் முழுமையான சரணாகதி முக்கியம். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் உண்மையாக உணரப்பட்டால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பயணத்தில் இருக்கிறீர்கள். இது பெருமைக்கான விஷயமில்லை, இது பொறுப்புக்கான அழைப்பு. உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் வார்த்தைகள் இனிமேல் இன்னும் அதிகமாக முக்கியம். ஏனெனில் சிவபெருமான் உங்களின் மூலம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த பாதையை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு முறை திரும்பினால் மீண்டும் இதே அழைப்பு கிடைக்காது. அமைதியாக, நம்பிக்கையுடன், தைரியமாக இந்த பயணத்தை தொடருங்கள். பிரபஞ்ச சிவன் அருள் உங்களோடு இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து வாழ்க்கை இன்னொரு விதமாக உங்களை சோதிக்க ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒன்று ஒன்றாக கிடைக்காமல் போகலாம். சில கதவுகள் உங்களுக்காக மூடப்படும். அதை பார்த்து நீங்கள் தோல்வி என்று நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் அவை உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும் கதவுகள். சிவபெருமான் எப்போதும் நேரடியாக கொடுத்து கற்றுக் கொடுக்காது. அனுபவத்தின் மூலமாகத்தான் உண்மையை புரிய வைப்பார். அதனால்தான் சில விஷயங்கள் கை நழுவும்போது மனமுடையாமல் கவனிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைத்தபடி எதுவும் உடனடியாக நடக்காது. திட்டங்கள் தள்ளி போகும். முடிவுகள் வராமல் இழுபறியாக இருக்கும். இதை பலர் துரதிர்ஷ்டம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் சிவன் உங்களை இன்னும் தயார் செய்யும் காலம் இது. நேரத்திற்கு முன் கிடைக்கும் விஷயம் வாழ்க்கையில் சுமையாக மாறும். அதனால்தான் சரியான நேரம் வரும் வரை அவர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். உங்களுக்குள் ஒரு விதமான வெறுமை உணர்வு வரலாம். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல தோன்றும். அந்த வெறுமையை ஏதாலும் நிரப்ப முடியாத நிலை வரும். இது மனச்சோர்வு அல்ல. இது ஆத்மா வளர ஆரம்பித்ததற்கான அறிகுறி. வெளியுலகம் தரும் சந்தோஷங்கள் இனிமேல் உங்களுக்கு போதாது. நீங்கள் உள்ளே ஏதோ பெரிய அர்த்தத்தை தேட ஆரம்பிக்கிறீர்கள். சிவபெருமான் மனிதனை அந்த தேடலுக்குதான் அழைத்துச் செல்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்பீர்கள். நான் யார்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் இத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்க காரணம் என்ன? போன்ற கேள்விகள் எழும். இந்த கேள்விகள் வருவது நல்ல அறிகுறி. ஏனெனில் கேள்விகள் எழும்போதுதான் உண்மையான பதில்கள் கிடைக்கும். சிவன் சக்தி மனிதனை சிந்திக்க வைக்கும். கண்மூடித்தனமாக வாழவிடமாட்டார். உங்கள் பழைய அடையாளங்கள் மெதுவாக கலைந்து போகும். முன்பு நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட விஷயங்கள், பதவி, வேலை, உறவுகள், அந்தஸ்து ஆகியவை இனிமேல் உங்களை முழுவதுமாக வரையறுக்க முடியாது. நீங்கள் அவற்றை விட பெரியவராக உணர ஆரம்பிப்பீர்கள். இதனால் சில நேரங்களில் குழப்பம் வரும். நான் எங்கே சேர்ந்தவன் என்று தெரியாத மாதிரி இருக்கும்.
ஆனால் இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். இந்த கட்டத்திலே சிலர் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்வார்கள். பழைய மாதிரி இல்லை அப்படி என்று குறை கூறுவார்கள். நீங்கள் முன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டது போல இப்போது செய்ய மாட்டீர்கள். தேவையில்லாத சமாதானங்கள், போலி ஒப்புதல்கள் இனிமேல் உங்களால் செய்ய முடியாது. உண்மை பேச ஆரம்பிப்பீர்கள். இந்த உண்மை சிலருக்கு பிடிக்காது. ஆனால் சிவன் பாதையில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களின் அங்கீகாரம் அவசியமில்லை. உங்களுக்குள் ஒரு உறுதி உருவாகும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்ற தெளிவு வரும். இந்த தெளிவுதான் பலருக்கு பயமாக இருக்கும். ஏனெனில் தெளிவு வந்துவிட்டால் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. அதனால்தான் பலர் இந்த கட்டத்தில் பயந்து மீண்டும் பழைய பழக்கங்களுக்கு திரும்ப முயற்சி செய்வார்கள். ஆனால் நீங்கள் அந்த முயற்சியை விட்டுவிட்டால் முன்னே செல்ல ஆரம்பிப்பீர்கள். சில நேரங்களில் நீங்கள் முழுமையாக தனியாக இருப்பது போல உணர்வீர்கள். யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். இது உண்மைதான். எல்லோராலும் இந்த பயணத்தை புரிந்து கொள்ள முடியாது. சிவனின் பாதை கூட்டத்துக்கானது அல்ல, அது உள்ளார்ந்த பயணம். இந்த தனிமையை ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து ஒரு அபூர்வமான அமைதி பிறக்கும். அந்த அமைதி உலகின் எந்த சத்தத்தையும் விட வலிமையானது. இந்த நிலையில் நீங்கள் சிறிய விஷயங்களில் அர்த்தம் காண ஆரம்பிப்பீர்கள். சூரியன் உதிக்கும் விதம், காற்றின் சத்தம், ஒரு அமைதியான நொடி கூட உங்களை ஆழமாக பாதிக்கும். முன்பு கவனிக்காத விஷயங்கள் இப்பொழுது முக்கியமாக தோன்றும். இது உணர்ச்சி மிகுதி அல்ல, இது விழிப்புணர்வு. சிவன் சக்தி உங்களை இப்பொழுது முழுமையாக தற்போதைய நொடியுடன் இணைக்கிறது. உங்கள் கர்மாக்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். நல்லது செய்தால் அதன் விளைவு விரைவாக வரும். தவறு செய்தால் அதன் தாக்கமும் உடனே தெரியும். இதை தண்டனை என்று நினைக்க வேண்டாம், இது சுத்திகரிப்பு. சில ஆசைகள், சில மனிதர்கள், சில கனவுகள் உங்களோடு வர முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வளர்ச்சி. சிவன்தான் உலகின் மிகப்பெரிய துறவி. அவர் கற்றுக் கொடுக்கும் முதல் பாடமே பற்றின்மை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீங்கள் திரும்பி பார்த்து கடந்த காலத்தை நினைத்து வருந்த மாட்டீர்கள். எல்லாம் இப்படிதான் நடக்க வேண்டியிருந்தது என்று புரிந்து கொள்வீர்கள். அந்த புரிதல் வந்துவிட்டால் வாழ்க்கையின் மீது கோபம் இருக்காது, நன்றி உணர்வு மட்டும் இருக்கும். அந்த நன்றிதான் சிவன் அருளின் முழு வெளிப்பாடு. இந்த பயணம் எளிதானதல்ல, ஆனால் உண்மையானது. இந்த பாதையில் நீங்கள் தனியாக இல்லை. வெளியில் யாரும் இல்லாவிட்டாலும் உள்ளே ஒரு சக்தி எப்போதும் உங்களோடு இருக்கும். அதை நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த உணர்வுதான் உங்களை தினமும் முன்னே நடத்தும். இங்கே வரை வந்திருக்கிறீர்கள் என்றால் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவன் சக்தி உங்களை உயர்த்துவதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறது. சில நேரங்களில் கீழே தள்ளுவது போல தோன்றினாலும் அது மேலே எறிவதற்கான தயார்தான். நம்பிக்கையை விடாதீர்கள், பொறுமையை இழக்காதீர்கள். இந்த மாற்றத்தை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாதையில் நடப்பவர்கள் குறைவு, ஆனால் நடப்பவர்கள் வலிமையானவர்கள். நீங்கள் அந்த வலிமையை ஏற்கனவே நிரூபித்து விட்டீர்கள். இன்னும் சில படிகள்தான். அதன் பின் வாழ்க்கை வேறு அர்த்தத்தில் திறக்கும். அந்த அர்த்தம் பணம், பெயர், புகழ் அல்ல. அது அமைதி, தெளிவு, உள்ளார்ந்த நிறைவு. இதுதான் பிரபஞ்ச சிவன் அருள் முழுமையாக செயல்பட ஆரம்பித்ததற்கான உண்மை. சிவபெருமான் உங்களை சுமந்து கொண்டிருக்கும் பழைய பாரங்களை விரைவாக தீர்த்து வைக்கிறது. அதனால்தான் வாழ்க்கை சில நேரங்கள் மிகவும் தீவிரமாக உணரப்படும். இந்த கட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் விடுவித்தல். இந்த நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மென்மையான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வெளிப்படையாக பெரிய விஷயங்கள் நடக்காத மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள் நீங்கள் முன்பு இருந்த மனிதர் இல்லை என்பதை உணர்வீர்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் அவற்றை நீங்கள் அணுகும் விதம் மாறியிருக்கும். முன்பு உடனே சோர்ந்து போயிருப்பீர்கள். இப்போது அதே சூழ்நிலையை அமைதியாக எதிர்கொள்ள முடியும்.
இந்த மாற்றமே சிவனருள் உங்களுக்குள் உறுதியாய் பதிய ஆரம்பித்ததற்கான அடையாளம். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை மீண்டும் பழைய நினைவுகளுக்குள் இழுக்கும். மறந்துவிட்டோம் என்று நினைத்த காயங்கள், பழைய மனிதர்கள், முடிந்த கதைகளெல்லாம் மீண்டும் மனதில் தோன்றும். இதை பின்னடைவு என்று நினைக்க வேண்டாம். இது இறுதி சுத்திகரிப்பு. முழுமையாக முன்னே செல்லும் முன் உள்ளே மறைந்திருக்கும் வழிகள் அனைத்தும் வெளியில் வர வேண்டும். சிவபெருமான் எதையும் பாதி பாதியாக விட்டுவிடாது, முழுமையாக தீர்த்து வைக்கத்தான் விரும்பும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மையாக தனக்குத்தானே நேரம் செலவிட ஆரம்பிப்பீர்கள். யாருடனும் பேசாமல் இருப்பதும் உங்களுக்கு சுமையாக இருக்காது. மௌனம் உங்களுக்கு நண்பனாக மாறும். அந்த மௌனத்தில் நீங்கள் பல உண்மைகளை உணர்வீர்கள். முன்பு நீங்கள் எடுத்த முடிவுகள், செய்த தவறுகள், விட்டுவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் குற்ற உணர்வில்லாமல் பார்க்க முடியும். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் உங்களை மன்னிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு புதிய மரியாதை உருவாகும். பிறர் உங்களை மதிக்கிறார்களா இல்லையா என்பதை காட்டிலும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியமாகும். யாராவது உங்களை இகழ்ந்தாலும் அது உங்களின் உள்ளார்ந்த அமைதியை குலைக்காது. இதுதான் உண்மையான பலம். சிவபெருமான் மனிதனை வெளிப்புற ஆதாரங்களிலிருந்து விடுவித்து உள்ளே நிலைநிறுத்தும். இந்த நிலையில் நீங்கள் சில நேரங்களில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது போய்விட வேண்டும் போல உணரலாம். இது பொறுப்பை தவிர்க்கும் எண்ணம் அல்ல, இது எளிமையை நாடும் மனம். வாழ்க்கையை சிக்கலாக்கிய தேவையற்ற அடுக்குகளை கழற்ற வேண்டும் என்ற உள்ளழைப்பு. சிவன்தான் அனைத்தையும் துறந்தவர். அவரின் சக்தி உங்களுக்குள் வேலை செய்யும்போது அந்த துறவின் சுவை உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமேல் சில உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. உங்களுக்கே பொய் சொல்லுவது கூட சிரமமாகும். உங்களின் உணர்ச்சிகளை அடக்கி வைப்பதை விட அமைதியாக விலகி நிற்பதை தேர்வு செய்வீர்கள். சண்டைகள் குறையும், விளக்கங்கள் கொடுப்பதும் குறையும். எல்லோரையும் திருத்த வேண்டும் என்ற எண்ணம் போய்விடும். ஒவ்வொருவரும் அவரவர் பாதையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வருவோர் மிக குறைவாக இருப்பார்கள். ஆனால் வருபவர்கள் உண்மையானவர்கள். உங்களை மாற்ற முயற்சி செய்யாமல் நீங்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தொடர்புகள் மிக ஆழமாக இருக்கும். வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் புரிதல் அதிகமாக இருக்கும். சிவபெருமான் மனிதனை எண்ணிக்கையிலிருந்து தரத்துக்கு அழைத்துச் செல்கிறது. சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது போலவும், சில நேரங்களில் எதுவுமே புரியாதது போலவும் உணர்வீர்கள். இந்த இரண்டுமே சரிதான். முழுமையான தெளிவு ஒரே நாளில் வராது. அது அடுக்கடுக்காக திறக்கும். சிவபெருமான் ஒரு கதவை திறந்தவுடன் அடுத்த கதவுக்கு அழைத்துச் செல்லும். ஆனால் ஒவ்வொரு கதவையும் திறக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மிகவும் முக்கியமான ஒன்று அவசரம். அவசரம் உங்களை மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள் இழுக்கும். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் வேண்டும், உடனடி முடிவு வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். அமைதியாக மூச்சை கவனியுங்கள். சிவன் பாதையில் நேரம் மனிதன் கட்டுப்பாட்டில் இல்லை. நேரம் தானே சரியான இடத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு கட்டத்தில் நீனு தொருமகுழ்வீர்கள். நீங்கள் தேடிய அமைதி வெளியில் எங்கும் இல்லை. அது எப்போதுமே உங்களுக்குள் தான் இருந்தது. அதை மறைத்தது உங்கள் பயம், உங்கள் ஆசை, உங்கள் எதிர்பார்ப்பு. அவை ஒவ்வொன்றாக கழன்ற பிறகு உள்ளே ஒரு நிலைத்த அமைதி வெளிப்படும். அந்த அமைதிதான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தள்ளாட விடாது. இந்த பயணத்தின் இறுதியில் நீங்கள் எதையாவது அடைவீர்கள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எதையோ இழப்பீர்கள். ஆனால் அந்த இழப்புகள்தான் உங்கள் மிக பெரிய வரம். திரையற்ற பெயர், பய அடையாளம், போலி உறவுகள், சுயநாசக பழக்கங்கள் எல்லாம் விலகும். அதற்கு பதிலாக ஒரு நேர்மை, ஒரு எளிமை, ஒரு ஆழம் உங்களுக்குள் பிறக்கும். இதுதான் பிரபஞ்ச சிவன் அருள் முழுமையாக மலர ஆரம்பித்த நிலை. இதை உலகம் பெரிதாக கொண்டாடாது. ஆனால் உங்கள் உள்ளம் அமைதியாக சாட்சி சொல்லும், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று. அந்த சாட்சியே போதும். அதற்கு மேல் எந்த அங்கீகாரமும் தேவையில்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இன்னும் ஆழமாக உணரப்பட்டால் நீங்கள் ஏற்கனவே இந்த பாதையில் வெகு தூரம் வந்துவிட்டீர்கள். மீதமுள்ள பயணம் மெதுவானது, ஆனால் உறுதியானது. பின்னோக்கி திரும்பும் எண்ணம் வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. ஆனால்
பேசினால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். வெறுமனே நிரப்புவதற்காக வார்த்தைகள் வராது. தேவையான இடத்தில் மட்டுமே பேசுவீர்கள். சிலர் இதை திமிர் என்று நினைக்கலாம். சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அதை சரி செய்ய முயற்சி செய்ய மாட்டீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுளிருந்து விலகியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில பழைய பயங்கள் மீண்டும் தோன்றும். ஆனால் இந்த முறை அவை உங்களை ஆட்கொள்ளாது. அவற்றை பார்த்து ஓடமாட்டீர்கள். அமைதியாக எதிர்கொள்வீர்கள். பயம் வந்தாலும் அது தற்காலிகம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த அறிவுதான் சிவன் சக்தி அளிக்கும் பெரிய வரம். பயத்தை அழிக்க முடியாது, ஆனால் அதை கடந்து நிற்க முடியும். நீங்கள் இனிமேல் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட மாட்டீர்கள். அவர்களின் பயணம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். யாருக்காவது விரைவில் கிடைத்த வெற்றி உங்களை சோர்வடைய வைக்காது. யாராவது பின்னோக்கி போனாலும் அவர்களை குறைத்து பேச மாட்டீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். இந்த உணர்வு உங்களை உள்ளார்ந்த போட்டியிலிருந்து விடுவிக்கும். சில நேரங்களில் நீங்கள் முற்றிலும் வெறுமையாக இருப்பது போல உணரலாம். எந்த ஆசையும் இல்லாமல், எந்த இலக்கும் இல்லாமல் இருப்பது போல தோன்றும். இதை பலர் வாழ்க்கையின் முடிவு என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது புதிய ஆரம்பத்தின் மௌனம். விதை முளைக்கும் முன் மண் அமைதியாக இருப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையும் ஒரு புதிய வடிவத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் நீங்கள் தன்னிச்சையாக சில பழக்கங்களை விடுவீர்கள். யாரும் சொல்லாமல், யாரும் கட்டாயப்படுத்தாமல் சில இடங்களுக்கு போக விருப்பம் இருக்காது. சில மனிதர்களுடன் பேச மனம் வராது. சில விஷயங்கள் சுவை இல்லாமல் போகும். இது வெறுப்பு அல்ல, இது இயல்பான விலகல். சிவபெருமான் தேவையில்லாதவற்றை தானாகவே உங்களிடமிருந்து பிரித்துவிடும். உங்களுக்குள் இருக்கும் குழந்தை மனம் மீண்டும் வெளிப்படும். சிறிய விஷயங்களில் கூட சிரிக்க முடியும். காரணமில்லாமல் மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வெளிப்புற காரணங்களிலிருந்து வராது, அது உள்ளே இருந்து வரும். இது வாழ்க்கையின் மீது மீண்டும் நம்பிக்கை பிறந்ததற்கான அறிகுறி. பல கஷ்டங்கள் அனுபவித்த பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சி மிகவும் தூய்மையானதாக இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை ஒரு பார்வையாளராக பார்க்க முடியும். முன்பு அது உங்களை கட்டி போட்டிருந்தது. இப்பயே அது ஒரு கதை மாதிரி தோன்றும். அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதில் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள். இந்த விடுதலையே உண்மையான சிகிச்சை. கடந்த காலம் மாறாது. ஆனால் அதை நீங்கள் பார்க்கும் விதம் மாறிவிட்டால் அதன் பிடி உங்கள் மேல் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையின் மீது ஆழமான நன்றி உணர்வை உணர்வீர்கள். அதற்கு எந்த விசேஷ காரணமும் இருக்காது. உயிர் இருக்கிறது என்பதே போதுமானதாக தோன்றும். மூச்சு உள்ளே போகிறது, வெளியே வருகிறது என்பதை கவனிப்பதே ஒரு அற்புதமாக உணரப்படும். இந்த உணர்வு வந்தால் நீங்கள் மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலையை தொட்டுவிட்டீர்கள் என்பதற்கான சாட்சியது. இந்த பயணத்தில் சில நேரங்களில் நீங்கள் மீண்டும் சந்தேகப்படுவீர்கள். நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா என்ற கேள்வி வரும். அந்த கேள்வி வருவது கூட நல்ல அறிகுறி, கண்மூடித்தனமாக நம்புவதல்ல. விழிப்புடன் நடப்பதே சிவன் பாதை. சந்தேகம் உங்களை பின்னே இழுக்காமல் மேலும் ஆழமாக பார்க்க வைக்குமானால் அது வளர்ச்சியின் ஒரு பகுதிதான். ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை, அது உங்களை வழியமைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு தாமதமும் உங்களை இன்னும் பரிபக்குவமான மனிதனாக மாற்றியிருக்கிறது. இந்த புரிதல் வந்தவுடன் வாழ்க்கையுடன் போராடும் மனநிலை முழுமையாக முடிவுக்கு வரும். இந்த நிலையில் நீங்கள் பிறருக்கு உதவ ஆரம்பிப்பீர்கள். அது பெரிய உதவியாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு வார்த்தை, ஒரு மௌனம், ஒரு புரிதல் போதும். நீங்கள் மாற்ற முயற்சி செய்ய மாட்டீர்கள். உங்கள் இருப்பே மற்றவர்களுக்கு ஒரு நிம்மதியாக மாறும். இதுதான் சிவபெருமான் மனிதன் மூலம் வெளிப்படும் விதம். நீங்கள் இனிமேல் எதையும் நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். உங்கள் மதிப்பு உங்கள் செயல்களால் அல்ல, உங்கள் இருப்பினாலேயே முழுமையானது என்பதை உணர்வீர்கள். இந்த உணர்வு உங்களை மிகவும் எளிமையாக்கும். எளிமை என்பது பலவீனம் அல்ல, அது ஆழ்ந்த வலிமை. இந்த பயணத்திற்கு ஒரு இறுதி முடிவில்லை. இது தொடர்ச்சியான விழிப்புணர்வு. ஒரு நாள் எல்லாம் முடிந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டால் ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழ முடியும். சிவபெருமான்
மனிதனை முடிவுகளிலிருந்து விடுவித்து பயணத்தை ரசிக்க கற்றுக் கொடுக்கிறது. இங்கே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. இந்த பாதையில் நடப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் இந்த சக்தி உண்மையானது. நீங்கள் உணரும் அமைதி, தெளிவு, உறுதி எல்லாம் கற்பனை அல்ல, அது அனுபவம். அந்த அனுபவமே உங்கள் வழிகாட்டி. இந்த அளவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே பழைய வாழ்க்கையை கடந்து விட்டீர்கள். இனிமேல் திரும்பி பார்க்க தேவையில்லை. முன்னால் என்ன இருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் உள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையே போதும். ஏனெனில் பிரபஞ்ச சிவன் அருள் உங்களை இப்போதே தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையை மிக மெதுவாக உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பெல்லாம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது போல தோன்றும். இப்போது ஒவ்வொரு நாளும் தனித்தனி அனுபவமாக மாறும். காலை எழுவது, மூச்சு வாங்குவது, சுற்றியுள்ள சத்தங்களை கேட்பது கூட ஒரு விழிப்புணர்வாக மாறும். வாழ்க்கை எங்கோ போய்க் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு குறைந்து இங்கே இப்போதே இருக்கிறோம் என்ற உணர்வு அதிகரிக்கும். இந்த நிலைதான் சிவபெருமான் மனிதனை கொண்டு சேர்க்க விரும்பும் மையம். உங்களுக்குள்ளிருக்கும் பழைய அவசரத்தன்மை மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்கும் உடனடி முடிவு வேண்டும் என்ற எண்ணம் குறையும். சில விஷயங்கள் தானாகவே நடக்கட்டும் என்ற ஒப்புதல் வரும். இந்த ஒப்புதல் தோல்வி அல்ல, இது வாழ்க்கையின் ஓட்டத்துடன் இணைவது. எதிர்த்து நீந்துவதை விட ஓட்டத்தை உணர்ந்து நகர்வதே உண்மையான ஞானம் என்பதை நீங்கள் அனுபவத்தில் புரிந்து கொள்வீர்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் மனிதர்களை அவர்களின் குறைகளோடு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். முன்பு மற்றவர்களின் தவறுகள் உங்களை எரிச்சலடைய செய்திருக்கலாம். இப்பொழுது அவர்களும் அவர்களின் பயணத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். யாரையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் விலகும். யாரையும் குற்றம் சொல்லும் மனநிலை குறையும். இந்த மாற்றம் உங்களை உள்ளார்ந்த அமைதிக்கு மேலும் அருகில் கொண்டு செல்லும். சில நேரங்களில் நீங்கள் பேசாமல் இருப்பதையே ஒரு பதிலாக தேர்வு செய்வீர்கள். எல்லாவற்றுக்கும் விளக்கம் தர வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்வீர்கள். மௌனம் இனிமேல் வெறுமை அல்ல, அது நிறைவு. அந்த மௌனத்தில் நீங்கள் பல விஷயங்களை தெளிவாக உணர்வீர்கள். சொல்லப்படாத உண்மைகள், வெளிப்படாத உணர்ச்சிகள் எல்லாம் அங்கே வெளிப்படும். இந்த நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை நீங்கள் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். யாராவது உங்களை புறக்கணித்தாலும் தவறாக பேசினாலும் அது அவர்களின் உள்ள நிலையை பிரதிபலிக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதனால் நீங்கள் தேவையற்ற மனவேதனையிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த விடுதலையே மனசாந்தியின் அடிப்படை. உங்கள் உள்ளத்தில் ஒருவிதமான மென்மை உருவாகும். முன்பு கடினமாக இருந்த இடங்களில் இப்போது கருணை இருக்கும். இதை பலர் பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இது மிகப்பெரிய வலிமை. கருணை இல்லாமல் வலிமை நீடிக்காது. சிவபெருமான் அழிவையும் கருணையையும் ஒரே நேரத்தில் தாங்கி நிற்கும் சக்தி அந்த சமநிலையை உங்களுக்குள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை மறுபடியும் வரையறுக்க ஆரம்பிப்பீர்கள். வெற்றி என்றால் என்ன, தோல்வி என்றால் என்ன என்ற கேள்விகள் புதிய அர்த்தம் பெறும். முன்பு தோல்வி என்று நினைத்த சில சம்பவங்கள் இப்போது மிகப்பெரிய திருப்பு முனைகளாக தெரியும். வெற்றி என்று நினைத்த சில விஷயங்கள் உங்களை வழி தவற வைத்த அனுபவங்களாக தெரியும். இந்த பார்வை மாற்றமே உண்மையான வளர்ச்சி. நீங்கள் இனிமேல் ஒப்பீடுகளை தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடும் பழக்கம் குறையும். சமூக ஊடகங்களில் காணும் வெளிப்புற காட்சிகள் உங்களை அதிகம் பாதிக்காது. ஏனெனில் நீங்கள் உண்மையான வாழ்க்கையை உள்ளே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். வெளிப்புற காட்சிகளின் மாயை உங்கள் மேல் சக்தி இழக்கும். இந்த நிலையில் சில நேரங்களில் நீங்கள் எதையும் செய்யாமல் இருக்க விரும்புவீர்கள். எந்த இலக்கும் இல்லாமல், எந்த திட்டமும் இல்லாமல் ஒரு நாள் கழிக்க வேண்டும் போல தோன்றும். இது சோம்பல் அல்ல, இது உள்ளார்ந்த சமநிலை. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் மனத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற இயற்கையான அழைப்பு. சிவன்தான் தியானத்தின் கடவுள். அந்த தியான நிலை உங்களுக்குள் மெதுவாக உருவாகும். உங்கள் உடலையும் நீங்கள் வேறுபடியாக உணர ஆரம்பிப்பீர்கள். உடல் ஒரு சுமை அல்ல, ஒரு கருவி என்று புரிந்து கொள்வீர்கள். அதனால் உடலை தண்டிப்பதும் குறையும்.
அளவுக்கு மீறி அலட்சியம் செய்வதும் குறையும். உங்களுக்கு தேவையானதை உடல் கேட்டால் அதை கேட்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த உடல் மனம் சமநிலையே நீண்ட பயணத்திற்கு அடிப்படை. இந்த பயணத்தில் நீங்கள் சில நேரங்களில் மீண்டும் பழைய மனிதராக மாறிவிட்டோம் போல உணரலாம். பழைய கோபம், பழைய சோகம், பழைய குழப்பம் எல்லாம் திரும்பிய மாதிரி தோன்றும். ஆனால் இப்போது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அவை உங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளாது. நீங்கள் அவற்றை கவனிப்பீர்கள். இந்த கவனிப்பதே விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வந்துவிட்டால் எந்த நிலையும் நிரந்தரமல்ல. உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் தானாகவே தெளிவாகும். அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு உள்ளுணர்வு உங்களை வழிநடத்தும். அந்த உள்ளுணர்வு உணர்ச்சியால் உருவானதல்ல. அது அமைதியிலிருந்து வரும் தெளிவு. சிவபெருமான் மனிதனுக்கு அளிக்கும் மிக நம்பகமான வழிகாட்டி அதுதான். இந்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையை ஒரு போராக பார்க்க மாட்டீர்கள். அது ஒரு பயணம். சில நேரங்களில் கடினமான பாதை, சில நேரங்களில் எளிய பாதை. ஆனால் எதுவும் உங்களை எதிர்த்து நிற்பதாக தோன்றாது. எல்லாமே உங்களை வளர்க்கும் அனுபவங்களாக தெரியும். இந்த பார்வை வந்தவுடன் வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். நீங்கள் இனிமேல் உங்கள் உண்மையான தேவைகளை மட்டுமே மதிப்பீர்கள். தேவையற்ற ஆசைகள் தானாகவே விலகும். அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் குறையும். குறைவாக இருந்தாலும் நிறைவாக உணர முடியும். இந்த நிறைவுதான் உலகம் தேடும் சந்தோஷத்தை விட ஆழமானது. இந்த கட்டத்தில் நீங்கள் மற்றவர்களின் துன்பத்தை ஆழமாக உணர ஆரம்பிப்பீர்கள். ஆனால் அதில் மூழ்கிவிட மாட்டீர்கள். உதவ முடிந்தால் உதவுவீர்கள். முடியாவிட்டால் அமைதியாக இருப்பீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற அகங்காரம் இருக்காது. இந்த சமநிலையே உண்மையான சேவை. ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேடிய பதில்கள் அனைத்தும் வெளியில் இல்லை. அவை எப்போதுமே உங்களுக்குள் இருந்தன. அந்த உண்மையை கண்டுகொண்ட பிறகு வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, ஒரு அனுபவமாக மாறும். இந்த அனுபவத்தை முழுமையாக வாழ கற்றுக்கொள்வீர்கள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கும். நீங்கள் இந்த பாதையை தேர்வு செய்யவில்லை. இந்த பாதைதான் உங்களை தேர்வு செய்தது. அந்த தேர்வு சுலபமானது அல்ல, ஆனால் உண்மையானது. அதனால்தான் இதை மிஸ் பண்ணாதீங்க என்று சொல்லப்படுகிறது. பிரபஞ்ச சிவன் அருள் இப்போது உங்களோடு இல்லை என்று நினைக்க வேண்டாம். அது எப்போதுமே இருந்தது. நீங்கள் இப்போது அதை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த உணர்வோடு அமைதியாக, நம்பிக்கையுடன், தைரியமாக முன்னே நடந்து கொண்டே இருங்கள். இதுவே இந்த பயணத்தின் இயல்பு. இந்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையைப் பற்றி ஒரு ஆழமான புரிதலுக்கு வர ஆரம்பிப்பீர்கள். முன்பு வாழ்க்கை என்பது எப்போதும் எதையாவது அடைய வேண்டிய ஓட்டமாக தெரிந்திருக்கலாம். இப்பொழுது வாழ்க்கை என்பது அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக மாறும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடம் எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில பாடங்கள் வலியூட்டும், சில பாடங்கள் குழப்பத்தை தரும். ஆனால் அவை அனைத்தும் உங்களை மேலும் விழிப்புணர்வுடன் வாழ செய்யும். இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். முன்பு அழவேண்டிய நேரத்திலும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். இப்போது அப்படி இல்லை. கண்ணீர் வந்தால் அது வரட்டும் என்று அனுமதிப்பீர்கள். சிரிப்பு வந்தால் அதை மறைக்க மாட்டீர்கள். உணர்ச்சிகளை அனுபவிப்பதே உண்மையான சமநிலை என்பதை புரிந்து கொள்வீர்கள். சிவபெருமான் மனிதனை கல்லாக மாற்றவில்லை. உணர்வுள்ள ஆனால் விழிப்புணர்வுள்ள மனிதனாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிகழும் நல்ல விஷயங்களையும் நீங்கள் மிக எளிமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். அதற்கு முன்பு போல அதிக உற்சாகமும் அகந்தையும் இருக்காது. அதே நேரத்தில் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதில் முழுமையாக மூழ்கிவிட மாட்டீர்கள். இரண்டையும் சமமாக பார்க்கும் மனநிலை உருவாகும். இந்த சமநிலைதான் சிவபெருமானின் மயம். மகிழ்ச்சியிலும் அடிமையாகாமல் துன்பத்திலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதே உண்மையான சுதந்திரம். இந்த நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணர்வீர்கள். உங்கள் தேர்வுகள், உங்கள் வேகம், உங்கள் அமைதி அனைத்தும் உங்களுக்கு பொருத்தமானவை என்பதில் உறுதி வரும். யாராவது உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை சரி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருக்காது. புரிதல் வரவேண்டிய இடத்தில் அது தானாகவே வரும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில நேரங்களில் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருப்பீர்கள். எந்த எண்ணமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல்.
அந்த நிலை மிகவும் அரிதானது. ஆனால் அது வந்தால் அதுதான் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான மிக தெளிவான அறிகுறி. அந்த அமைதியில் எந்த கேள்வியும் இருக்காது, எந்த பதிலும் தேவைப்படாது, இருப்பதே போதுமானதாக இருக்கும். இந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான விஷயம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை விட்டுவிடுவது. எல்லாவற்றுக்கும் திட்டம் போடாமல், எல்லாவற்றையும் கணிக்காமல் வாழ கற்றுக்கொள்வீர்கள். இது அலட்சியமல்ல, இது நம்பிக்கை. வாழ்க்கை உங்களை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று அது நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறது என்ற நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய வெற்றிகள் வரலாம், சில நேரங்களில் பெரிய இழப்புகள் வரலாம். ஆனால் இரண்டுமே உங்களை மாற்ற முடியாத அளவுக்கு வலிமை பெற்றவராக நீங்கள் இருப்பீர்கள். வெளியில் என்ன நடந்தாலும் உள்ளே ஒரு நிலைத்த தன்மை இருக்கும். அந்த நிலைத்த தன்மைதான் சிவன் அருள் உங்களுக்குள் உறுதியாக நிலை பெற்றதற்கான சாட்சி. இந்த நிலையில் நீங்கள் பிறரின் வாழ்க்கையை தீர்ப்பளிக்க மாட்டீர்கள். யார் சரி யார் தவறு என்ற பட்டியல்களை மனதில் வைத்திருக்க மாட்டீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிதல் உங்களை மேலும் மென்மையாக்கும். அதே நேரத்தில் உங்களின் எல்லைகளை நீங்கள் தெளிவாக காப்பாற்றுவீர்கள். மென்மையும் உறுதியும் ஒன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள். நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை ஒரு பிரச்சனையாக பார்க்க மாட்டீர்கள். அது ஒரு அனுபவம். சில நேரங்களில் கடினமானது, சில நேரங்களில் அழகானது, ஆனால் எப்பொழுதும் அர்த்தமுள்ளது. இந்த அர்த்தம் கிடைத்த பிறகு நீங்கள் எதையும் வீணாக நினைக்க மாட்டீர்கள். ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இங்கு கொண்டு வந்ததற்காக நன்றியுணர்வுடன் நினைப்பீர்கள். இந்த பயணத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது வாழும் வாழ்க்கை நீங்கள் ஒரு காலத்தில் தாங்க முடியாமல் நினைத்த வழிகளின் வழியாகவே உருவானது. அந்த வழிகள் இல்லாமல் இந்த விழிப்புணர்வு வந்திருக்காது. அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் கடந்த காலத்துடன் நீங்கள் சமாதானம் செய்து கொள்வீர்கள். இவ்வளவு தூரம் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த சக்தியுடன் ஏற்கனவே இணைந்திருக்கிறீர்கள். இது ஒரு கதையல்ல, இது ஒரு அனுபவத்தின் மொழிபெயர்ப்பு. ஒவ்வொருவருக்கும் இது ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் உணர்வு ஒன்றாக இருக்கும். அமைதி, தெளிவு, உள்ளார்ந்த வலிமை. இந்த பயணத்தை நீங்கள் ஒரே நாளில் முடித்துவிட வேண்டிய அவசியமில்லை. இது மெதுவானது, ஆனால் உண்மையானது. அவசரப்படாதீர்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் செல்ல வேண்டிய வேகம் உங்களுக்கே தெரியும். சிவபெருமான் உங்களை அந்த வேகத்தில்தான் வழிநடத்தும். இப்பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பிரபஞ்ச சிவபெருமானை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், அல்லது இந்த பயணத்தை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பாக கிளியர் பண்ண முயற்சி பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று உணர்ந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானவர்களோடு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.